தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெருமக்களே, வாரந்தோறும் வியாழக்கிழமைகளிலே திருமுறை குர்ஆனுடைய விளக்க உரை வகுப்பு தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. இந்த வாரத்திலே திருமுறை குர்ஆனுடைய 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத். இந்த அத்தியாயத்திலே ஏற்கனவே 5 வசனங்கள், அதற்குரிய விளக்கங்கள் நாம் பார்த்துவிட்டோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது 6வது வசனத்திலே இருந்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பிநபையின் ஃபத்தபையனு அன் துசீபு கௌமன் பி ஜஹாலத்தின் ஃபத்துஸ்பிஹு அலாமா ஃபஅல்தும் நாதிமீன். இறை நம்பிக்கை கொண்டோரே, பாவம் செய்பவன் உங்களிடம் ஏதேனும் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், அறியாமையால் ஒரு கூட்டத்தாருக்கு நீங்கள் தீங்கிழைக்காதிருக்க அதன் உண்மைத்தன்மையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இல்லையெனில் நீங்கள் செய்ததற்காக வருந்துவோராக ஆகிவிடுவீர்கள். இதான் இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இந்த வசனத்திலே மிக மிக முக்கியமான பல செய்திகளை இறைவன் குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே என்று இந்த வசனம் துவங்குகின்றது. திருமுறை குர்ஆனிலே பல வசனங்கள் இப்படி நீங்க பார்த்திருப்பீங்க. நம்பிக்கை கொண்டோரே, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கும். இப்படி ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள் 2 வகைகளிலே இருக்கும். ஒன்று, ஒரு விஷயத்தை நேர்முகமாக நமக்கு சொல்வதற்கு அல்லாஹ் அப்படி பயன்படுத்துவான். நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள், பாசிட்டிவா சொல்றதுக்கு. அல்லது தவறான விஷயங்களை நோக்கி நாம் சென்றுவிடக்கூடாது என்று எச்சரிப்பதற்காக கூட நம்பிக்கை கொண்டோரே என்று இறைவன் அழைத்து ஒரு விஷயத்தை சொல்லுவான். இந்த வசனம் இருக்கின்றதே, ஹதீஸ் கலையிலே மிக மிக முக்கியமாக வைத்து பார்க்கப்படுகின்ற ஒரு வசனம். முஸ்தலவுல் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். ஹதீஸ் கலை தரம் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு கலை, அது ஒரு கடல் என்றே சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கப்படக்கூடிய பல செய்திகள் பல கிதாபுகள் வாயிலாக நமக்கு கிடைக்கின்றன. அந்த செய்திகள், அனைத்து செய்திகளுமே நாம் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்த முடியாது. ஹதீஸ் நூலில், அதாவது நான் சொல்ல வருவது ஹதீஸ் நூலிலே பதிவு செய்யப்பட்ட அனைத்து செய்திகளையும் நாம் அப்படியே ஏற்று பின்பற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் அதிலே தவறான செய்திகளும் கலந்து இருக்கின்றன. இப்ப திருமறை குர்ஆனை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம். இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் சொல்கின்றான், நாமே இதை அருளி இருக்கின்றோம், இந்த வேதத்தை நாமே இதை பாதுகாப்போம் என்று இறைவன் சொல்லிவிட்டான். அதுக்கு ஒரு உத்தரவாதம் அளித்து விட்டான். குர்ஆன் என்பது பாதுகாக்கப்படும், ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது குர்ஆனை போன்ற உயர்ந்த பாதுகாப்பு அதற்கு இல்லை. அதுல தவறான செய்திகள், பொய்யான செய்திகள், ஏற்கத்தகாத செய்திகள் எல்லாம் அதிலே கலந்து கிடக்கின்றன. அப்ப அந்த செய்திகளை பிரித்து அறிந்து கொள்வதற்காகத்தான் ஹதீஸ் கலை என்றே ஒன்று உருவாக்கப்பட்டது. முஹத்திஸ்கள் என்று அவர்களுக்கு பெயர். ஹதீஸ் கலை வல்லுநர்கள் என்று தனியா அதுக்குன்னு உள்ள ஆலிம்கள் இருப்பாங்க. அப்ப இந்த கலை உருவாக்கப்பட்டதுக்கு பலவிதமான அடிப்படைகள் இருந்தது. அதாவது ஒரு செய்தி நபிகள் நாயகம் அவர்களோடு இணைத்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம கண்ணை மூடி ஏத்துக்க கூடாது. அந்த செய்தி உண்மையானது தானா, அது உண்மையிலேயே நபிகள் நாயகம் சொன்னார்களா என்பதை எல்லா விதங்களிலும் உறுதிப்படுத்தி, இருவேறு கருத்துக்கு இடமில்லாமல், சந்தேகத்திற்கே இடமில்லாமல் உறுதியாக இருந்தால் மட்டுமே அதை நபிகள் நாயகத்தோடு இணைத்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஹதீஸ் கலைன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அந்த ஹதீஸ் கலையிலே ஜரஹு தாதீல் என்று சொல்லுவார்கள். ஜரஹு தாதீல் என்று சொன்னால் குறை நிறை, ஒரு அறிவிப்பாளரை பற்றி உள்ள குறை நிறை என்பதற்கே நிறைய கிதாபுகள்லாம் உண்டு. ஒருத்தர் ஹதீஸை அறிவிக்கிறாருன்னு சொன்னா அவரை பற்றி உள்ள வரலாறுகள்லாம் தொகுக்கப்பட்டிருக்கு. இவர் யாரு, இவர் நம்பகமானவரா, இவர் நேர்மையாளரா, இவர் ஒரு செய்தியை உண்மையாக அறிவிக்கக்கூடியவரா, இவர் ஒரு ஃபாசிக்கா,
ஒரு பாவியா, இவர் ஒரு கல்லாப் என்று சொல்வார்கள், பொய் சொல்லக்கூடியவரா என்று பல விஷயங்களை அந்த அறிஞர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அப்ப இதையெல்லாம் எப்படி உருவாக்குனாங்க? ஹதீஸ் கலை என்ற ஒன்றே உருவாவதற்கு காரணமாக அமைஞ்சது இந்த வசனம். நாம் பொதுவாக இந்த வசனத்தை இப்படி அணுகியிருக்க மாட்டோம். வசனத்தை படிச்சிருப்போம், அந்த நேரடி கருத்தை புரிஞ்சிருப்போம். ஹதீஸ் கலை என்றே ஒரு கலை உருவாவதற்கு மிக மிக அடிப்படை ஆதாரமாக அமைஞ்சது இந்த வசனம் தான். இதுல என்ன சொல்கின்றான் இறைவன்? நம்பிக்கை கொண்டோரே, உங்களிடத்திலே ஒரு ஃபாசிக் என்றால் ஒரு பாவம் செய்கிறவன், அவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதை அப்படியே ஏத்துக்க கூடாதுன்னு அர்த்தம். ஏன் தெளிவுபடுத்திக்கிறனோ அதையும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லுகிறான். எதற்காக என்று சொன்னால், அறியாமையினால் ஒரு கூட்டத்தாருக்கு நீங்கள் தீங்கிழைக்காமல் இருப்பதற்காக. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அறியாமையில ஒருத்தருக்கு எதிராக தீங்கிழைச்சிட்டு பின்னாடி கவலைப்படுவோம் பாருங்க, அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை பண்றான், பண்ணிட்டு கவலைப்படாத. ஒரு விஷயத்தை பத்தி நாலேஜ் இல்லாமல், அது பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு பின்னாடி கவலைப்பட்டு வர்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக துவக்கத்திலே விழிப்புணர்வா இருங்கன்னு அதுக்கு அர்த்தம். அப்ப உங்களிடத்திலே ஒருத்தர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால், குறிப்பாக ஒரு ஃபாசிக், ஒரு பாவம் செய்கிறவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஃபாசிக்னு சொல்றாங்கல்ல, ஃபிஸ்க்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்க்னு சொன்னா அந்த பாவம் அப்படின்னு சொல்றது. ஃபாசிக்னு சொன்னா அந்த பாவத்தை செய்யக்கூடியவர். அப்ப இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம முதல்ல இருக்கக்கூடாது. பாவம் செய்யக்கூடிய ஒருத்தன் சொல்லக்கூடிய செய்தியை ஏத்துக்க கூடாது என்பது அது நமக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தகவல். கூடுதலாக நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த பட்டியலுக்குள்ள நம்ம நுழையக்கூடாது. முதல்ல நம்முடைய செய்தியை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு, அவனா அவன் சொல்றதை ஏத்துக்கிறாதப்பா, அவன் சரியான பொய் சொல்லக்கூடியவன், அவன் ஒரு மோசமான ஆளு, அவன் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி தராதரம் இல்லாத ஆளு என்கின்ற பெயரை நாம் சம்பாதிச்சிடக்கூடாது. எப்போதுமே நாம் ஒரு இறையச்சமுடைய அடியார்களாக, நல்லவர்களாக, ஒழுக்கசாலிகளாக, நல்ல பண்பாடு உடையவர்களாக, இஸ்லாம் சொல்லுகின்ற அனைத்து குணநலன்களும் பொருந்தி போகக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர இந்த லிஸ்ட் கூட நம்ம முதல்ல வரக்கூடாது. இது நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். இங்கே இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு ஆளு ஒரு செய்தியை கொண்டு வர்றார். அந்த செய்தியை கொண்டு வரக்கூடிய ஆளு ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஆளா இருக்கிறார். அவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தா அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம்னு பாருங்க. காதுல கேட்கறதுல நம்ப கூடாது. நம்ம பல விஷயங்களை கேள்விப்படுவோம். ஊர்ல, உலகத்துல, நம்முடைய தெருக்கள்ல, நம்முடைய அக்கம் பக்கத்து வீடுகள்ல, நாம் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல, நாம் வியாபார ரீதியாக தொடர்புடைய வியாபாரிகளிடத்துல பல விதங்களையும் என்ன செய்வாங்க, பல தகவல்களை சிலர் சொல்வார்கள். ஒருத்தர் நமக்கு சொல்றாருன்றதுக்காக வேண்டி அந்த செய்தியை உண்மை நம்ம நினைக்க கூடாது. காதல கேட்ட விஷயத்தை எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்லவும் கூடாது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். கஃபாபில் மர்இ கதிபன் ஐயு ஹத்திஸ பி குல்லி மா சமிஅ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் தான் கேள்விப்பட்ட விஷயத்தை எல்லாம் பரப்புகிறாரோ அவர் பொய்யர் என்பதற்கு போதுமானவர். உண்மையிலே அவர் பொய்யர்லாம் கிடையாது, அவர் பொய் சொல்லவில்லை, கேட்ட விஷயத்தை அப்படிதான் சொன்னாரு. இஸ்லாம் இங்க என்ன பிரச்சனையா வைக்குதுன்னு சொன்னா, நீ ஏன் உறுதிப்படுத்தல? ஒரு விஷயத்தை நீ கேள்விப்படுற, அதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அது சரியா தவறா என்பதை ஆய்வு செய்து முடிவு செய்யாமல் அடுத்தவருக்கு பரப்புனா அவனும் ஒரு பொய்யனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இதை நம்ம கவனத்தில் வைக்கணுங்க. ஒரு ஆள் ஒரு செய்தியை கொண்டு வர்றாருன்னா அதை நம்ம உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா அவன் ஆளை சரியில்லாம வேற இருக்கிறான். அவன் இயற்கையில எப்படி இருக்கின்றான்? ஒரு மோசமான ஆளாக, ஒரு பாவியாக, ஒரு பொய் சொல்லக்கூடிய நபராக இருக்கின்றான். இந்த பொய் சொல்லுதல் என்பதற்கும் இந்த ஃபாசிக் என்பதற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மற்றொரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, இன்ன சிதுக்க யஹ்தி இலல் பிர் இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா. உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை என்பது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். அந்த வார்த்தைகளை நீங்க பாருங்க, எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு உண்மை என்பது எதுக்கு தான் வழிகாட்டும்? ஒரு உண்மை ஒரு நன்மைக்கு வழிகாட்டும். இன்ன சிதுக், சிதுக் என்றால் உண்மை, யஹ்தி இலல் பிர்,
பிர்ருனா நன்மையான விஷயம், ஒரு உண்மை ஒரு நன்மைக்கு வழிகாட்டும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, ஒரு நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டிவிடும். அப்ப சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று நாம் குறிக்கோள் வைத்தால், சுவனம் என்பது நம்முடைய இலக்காக இருந்தால், நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய பண்பு என்ன? உண்மை. உண்மை நம்மிடத்தில் இருந்தால் அதனால் நன்மை பிறக்கும். நன்மையின் காரணத்தினால் நாம் சுவனத்தை அடைய முடியும். இது ஹதீஸினுடைய ஒரு பகுதி. அடுத்த பகுதியில் சொல்றாங்க, இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுசூக், இன்னல் ஃபுசூக யஹ்தி இலன்னார். பொய் என்பது பாவத்திற்கு வழிகாட்டும், பாவம் என்பது நரகத்திற்கு வழிகாட்டும். இதை விட எளிமையா ஒரு ஆளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. உண்மை நன்மை, நன்மையினால் சொர்க்கம். பொய் என்பதால் விளைவது என்பது அது பாவம். ஒரு பாவம் என்பது ஒருவன் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப ஒருவன் பாசிக்காக ஆவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பாசிக்குன்னா ஒரு பாவம் செய்யக்கூடியவன். அதுல முக்கியமான காரணம் என்பது பொய் சொல்வது. அதனாலதான் இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுசூக் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அவர்கள். பொய் என்பது பாவத்திற்கு வழிகாட்டும், பாவம் என்பது நரகத்திற்கு வழிகாட்டும். அப்ப இந்த பொய் சொல்லக்கூடிய பழக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்புடைய ஒரு செயலே அல்ல. ஒரு மூமியினிடத்தில் இருந்து ஒரு பொய் வெளிப்படக்கூடாது. அவன் நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்க வேண்டும். அவனுடைய சொல், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உண்மைக்கு கட்டுப்பட்டதா இருக்கணுமே தவிர பொய்யும் பித்தலாட்டமும் ஏமாற்றுதலும் இது போன்ற விஷயங்களாக இருக்கக்கூடாது என்ற கருத்தை நம் இஸ்லாமிய மார்க்க போதனைகள் இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இந்த உண்மை பேசக்கூடிய விஷயத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு எவ்வளவோ விஷயங்களை நமக்கு போதிக்கின்றது. ஒரு நம்மகிட்ட ஒவ்வொருத்தட்டையும் மாணவர்கள் இருக்கின்றார்கள், கண்காணிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தெளிவாக கண்காணிக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படி அவங்க தயார் நிலையில் இருக்கும்போது தான் நம்ம எந்த வார்த்தையுமே பேசுகிறோம். மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், சூரத்துல் காஃப்ல இடம்பெறக்கூடிய வசனம். அல்லாஹ் சொல்கின்றான், கண்காணிக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பாளர் இல்லாம நீங்க எந்த வார்த்தையும் பேசல. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகின்றன. அதை நம்ம உணரவே மாற்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாய்களிலிருந்து உதிர்கின்ற சொற்கள் அது நல்ல சொற்களா, நல்ல மார்க்கத்திற்கு நெருக்கமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சொற்களாங்கிற பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. வாயில வந்ததையெல்லாம் பேசுகிறோம், மனசுல பட்டதையெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் நம்ம ஒரு மார்க்கத்துக்கு உரிய ஒரு இலக்கணம் அல்ல. ஒரு நல்ல இஸ்லாமிய இடத்துல இந்த குணங்கள் இருக்கக்கூடாது. உண்மை என்பது வெளிப்பட வேண்டும், பொய் என்பது வரக்கூடாது என்று சொல்கிறது. இன்னும் ஒன்று பார்க்கின்றோம், பொய் சொல்லக்கூடியவர்களை இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கவே இல்லை. அவர்களை ஒரு ஓரத்தில் தான் வச்சிருக்குது. இப்போ உதாரணமாக இதுக்கு என்ன ஆதாரமா நம்ம சொல்லலாம்? சூரத்துர் நூர் என்ற அத்தியாயத்தில் பெண்கள் மீது, அதாவது கற்புழுக்கம் உள்ள பெண்கள் மீது அவதூறு சொல்றாங்கல்ல, அதை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். வல்லதீன எருமுனல் முஹ்சனாத், யார் ஒருவர் கற்புழுக்கம் உள்ள பெண்களின் மீது குற்றம் சுமத்தி லம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா, அதற்குரிய 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ, குற்றம் சுமத்துகிறார் ஒரு பெண்ணின் மீது, இந்த பெண் தவறான நடத்தையில ஈடுபட்டால், இந்த பெண் விபச்சாரம் செய்து விட்டால் என்று ஒரு பெண்ணின் மீது ஒருத்தர் குற்றம் சுமத்துறார். அவர் குற்றம் சுமத்தும் சும்மா சுமத்த முடியாது. இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி 4 சாட்சிகளோடு தான் அவர் குற்றம் சுமத்தணும். அப்படி சாட்சிகளை அவர் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ஃபஜ்லீதுஹும் சமானீன ஜல்தா, அவர்களுக்கு 80 கசையடி நீங்கள் கொடுங்கள். பெண்கள் மீது ஒருத்தர் அவதூறு சொல்றாரு வச்சுக்கோங்க, அவருக்கு எவ்வளவு கசையடி கொடுக்கணும்? இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி 80 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். அதோட முடியல, அடுத்து வரதான் நம்ம கவனிக்க நமக்கு தேவையான ஒரு இடம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்குபலுலகும் ஷஹாதத்தன் அபதா, அவர்களுடைய சாட்சியத்தை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தப்பு பண்ணா, பொய்யாக சொன்னான், களங்கம் சுமத்தினான், அவதூறு பரப்பினான், 80 கசையடி கொடுத்தாச்சு. அதோட அல்லாஹ் ஃபைலை க்ளோஸ் பண்ணவில்லை. அடுத்து தொடருது, அந்த சம்பவம் தொடருது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தக்குபலுலகும் ஷஹாதத்தன் அபதா, இவர்களுடைய சாட்சிகளை, யார் இந்த ஒரு பெண்ணின் மீது ஒருத்தர் அவதூறு பரப்புறாரு, அந்த மாதிரி கசையடி வாங்கி ஹத்து வாங்கி இருக்கிறாரு, அப்படிப்பட்ட நபருடைய சாட்சிகளை இதுக்கு பின்னாடி நீங்க ஏத்துக்கிறாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்றா, ஒருத்தர் டோட்டலா மாறினார்னா ஓகே, யாரு திருந்தி மனம் வருந்தி நல்ல வழிக்கு திரும்பிட்டார்னா அது பிரச்சனை கிடையாது. அதுக்கு வராத வரைக்கும் இப்படிப்பட்டவங்களுடைய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
எப்படிப்பட்ட ஒரு இழிவை அல்லாஹ் அவங்களுக்கு சுமத்துறான்னு பாருங்க. இவன் சொல்ற செய்தியை ஏத்துக்காத, நம்ம சொல்றது வேற, ஏப்பா இவன் பொய்யன்பா சொல்றது ஏத்துக்கிறாப்பான்னு சொல்றதுங்கிறது வேற, ஒரு மனிதன் சொல்வது என்பது வேறு, ஒரு அமைப்பு சொல்வது என்பது வேறு, ஒரு குழுவோ குடும்பமோ சொல்வது என்பது வேறு. படைத்த இறைவனே டிக்ளேர் பண்ணுகிறான், இப்படிப்பட்ட ஆளுடைய சாட்சியத்தை ஏத்துக்காதீங்க, இவன் சரியான ஆள் கிடையாது என்று அவனை சமூகத்தில் இருந்து, இஸ்லாமிய அந்த பார்வையில் இருந்து, நல்லொழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையில் இருந்து இஸ்லாம் அவனை ஒதுக்கி வைக்கிறது. இவன் நல்லவன் கிடையாது, ஏத்துக்க முடியாத ஒரு ஆளு என்று மார்க்கம் சொல்றதை பார்க்கிறோம். பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு கண்ணியத்தை பேணக்கூடிய மார்க்கம். ஒரு பெண்ணின் மீது சொல்றதா இருந்தா ஒருத்தர் சும்மா சொல்லிட்டு போக முடியாது, தப்பா சொன்னானா அதுக்குரிய விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியிருக்கு என்கிற அளவுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. உலாய்க்ககுல் ஃபாசிகூன் வரவும் செய்யுது. இந்த வசனத்தை அல்ல சொல்லிட்டு, அதாவது யார் ஒருத்தன் ஒரு பெண்ணின் மீது குற்றம் சாட்டி அவதூறு பரப்பிட்டு சாட்சிகளை கொண்டு வரலையோ அவனுக்கு 80 கசையடி கொடுங்க, அவனுடைய சாட்சிகளை ஏத்துக்கிறாதீங்க. உலாய்க்ககுமுல் ஃபாசிகூன், இவர்கள் தான் பாவிகள். நான் சொல்ற எல்லாமே இதுல லிங்க் ஆகுதா? இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பாவம் செய்யக்கூடியவன் ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தா அதை ஏத்துக்காதன்னு சொல்றான்ல, உறுதிப்படுத்தாம ஏத்துக்காதீங்க நமக்கு சொல்றான்ல. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அதே கருத்தை அப்படியே வெளிப்படுது. இப்படிப்பட்டவன் யாரு? மோசமானவன், இவனுக்கு தண்டனை இருக்கு, இவனுடைய சாட்சியை ஏத்துக்காதீங்க, இவன் தான் பாவி. இந்த பாவின்ற நிலைக்கு நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரியான பொய்யான வார்த்தைகள் என்பது ஒரு மூமியினுடைய வாய்களிலிருந்து வெளிப்படக்கூடாது. நிறைய இடங்கள்ல நாம் இந்த செய்திகளை பார்க்கின்றோம். அப்போ இது நம்ம கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் என்பதற்குரிய இலக்கணமும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இதுல சொல்லப்படக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னா, ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வர்றான், அவன் ஆள் ஏற்கனவே ஒரு கோளாறான ஆளு, ஒரு பாவியான ஆளு, இவன் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றான்னா பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்தணும். அவர் நல்ல முஸ்லீமா இருந்தால் கூட அவர் சொல்லக்கூடிய செய்தியை அப்படியே ஏத்துக்கிறலாமா? ஏன்னா அப்படி ஏத்துக்கிறதுல அவர் பொய் சொல்லாத நபராக கூட இருப்பார். சில பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துருப்போங்க. நம்மை பொறுத்தவரை அவர் நல்லவர், அவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாருங்க, ரொம்ப அகலாக்கான ஆளு, நற்பண்பு உடைய ஒரு மனிதர், அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க சொல்றதையும் ஏன் உறுதிப்படுத்தணுமான்னு கேட்டால் கண்டிப்பா உறுதிப்படுத்தணும். எப்படி உறுதிப்படுத்தலாம்? முதல்ல நம்ம நல்லவர்னு டிக்ளேர் பண்ண முடியாது எந்த மனிதரையுமே, வெளிப்படையாக பார்த்து சில விஷயங்களை முடிவெடுப்போம். சரி, நல்லவர் முடிவெடுத்துட்டா கூட அவர் சொல்லக்கூடிய செய்தியில வேறு விதமாகவும் தவறுகள் வரும். எப்படிலாம் தவறுகள் வரலாம்? ஏன் உறுதிப்படுத்த சொல்லி மார்க்கம் சொல்லுது? பத்த பையனும் ஏன் சொல்லுது? ஒரு ஆள் விஷயத்தை கொண்டு வந்தாரு, உறுதிப்படுத்து, உன் லெவலில் நீ உறுதிப்படுத்துங்க, உங்களுடைய நாலேஜுக்கு உட்பட்டதை உறுதிப்படுத்துங்கன்னு ஏன் சொல்லணும்னு கேட்டா, நமக்கு சொல்லக்கூடியவர் உண்மையானதா இருந்தால் கூட அவரிடத்தில் தவறாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இவர் உண்மையாளர், ஓகே, இப்ப ஒரு ஆள் விஷயத்தை சொல்றாருங்க, அவர் நம்பர் ஏன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செய்தி இன்னொருத்தருக்கு போகுது, அவர் பி, அவர் நல்லவர், அது அப்படின்னு அது நமக்கு தெரியுது. இப்ப நம்ம சின்னு வச்சுக்கிறோம், இந்த பி சீட்டு இந்த விஷயத்தை சொல்றாரு, இந்த சிக்கு இந்த பியை பற்றி தெரியும், இவர் நல்லவர் தான், நேர்மையாளர் தான், ஓகே. சரி, இவர் நல்லவர் தான், இவருக்கு சொன்னவர் பொய் சொல்லி இருந்தால் அப்ப உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் வருதா இல்லையா? அவரை கேள்விப்பட்டதை சொல்றாரு, அப்ப தவறான விஷயத்தை கூட அவர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தகவல். இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லவர்களும் கூட சில விஷயங்களை தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மனித வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறோம், அவன் நல்லவனா இருப்பான், ஆனா அவன் அறிந்து கொண்டது தவறான வழிமுறையில அறிந்திருப்பான். பொய் சொல்ல வேண்டும் என்பது அவன் நோக்கம் அல்ல, அவன் புரிஞ்சது தப்பு, புரிஞ்சதை அப்படி சொல்லிடுவாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் இருந்தான், அந்த 10th படிக்கக்கூடிய பையன் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு மிகப்பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது, ஒரு சராசரியான படிப்பு படிக்கக்கூடிய மாணவன். இவனுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தம்பதி இருந்தார்கள், கணவன் மனைவி இருந்தார்கள். இந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க, இந்த கணவருக்கு எழுத படிக்க தெரியாது, அவர் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காதவர். இந்த மனைவி பிரசவ காலம் வருது, கருத்தரித்து குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்கிறதுக்கு எங்கே போவாங்க? பெரும்பாலும் தாய்மார்கள் அவங்களுடைய தாய்மார்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க, பெண்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அது வெளியூரில் இருக்கிறாங்க. அப்போ வெளியூருக்கு போயாச்சு, அங்கே அவங்களுக்கு டெலிவரி பார்த்து அழகான ஒரு குழந்தை பிறந்து விட்டது. இந்த செய்தியை கணவருக்கு அனுப்பணும். இன்னைக்கெல்லாம் உடனே என்ன வாட்ஸ்அப்பில் தட்டிடுறோம், அல்லது உடனே ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிடுறோம். அன்றைய காலங்களில் என்ன கிடையாது, செல்போன்லாம் கிடையாதுல்ல. அப்போ என்ன செய்வாங்கன்னா தந்தி மூலமாக அனுப்புவார்கள்.
போஸ்ட் என்பது 2 நாள் 3 நாள் ஆகும். தந்திங்கிறது என்ன, அது கொஞ்சம் சீக்கிரமாக, ஒரு போஸ்டை விட கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். தந்தியில் நீங்க பாத்தீங்கன்னா பக்கம் பக்கமாலாம் எழுத முடியாது. 4 வார்த்தை 5 வார்த்தை, அது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கூட காசு வாங்குவாங்க. எவ்வளவு லென்த்தா போகுதோ அதுக்கு தகுந்த சார்ஜ் வாங்கிடுவான். அப்ப அவங்க மனைவி தந்தி கொடுக்குறாங்க, கணவருக்கு தந்தி கொடுக்குறாங்க. என்ன தந்தி? த சைல்டு அண்ட் த மதர் இஸ் வெல். பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும், தமிழ் எல்லாம் தந்தி இருக்காது, ஆங்கிலத்தில் ஹிந்தியில் இருக்கும்னு நினைக்கிறேன். த சைல்டு அண்ட் த மதர் இஸ் வெல், அதாவது தாயும் குழந்தையும் நன்றாக இருக்கிறார்கள் என்று தந்தி வருது. இவர் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆளாச்சு, தந்தி கிடைச்சிச்சு கையில, படிக்கிறாரு, மீனிங் தெரியல. உடனே அந்த 10th படிக்கிற பையன் இருக்காப்புல, அவர்கிட்ட கொண்டு போய், நல்ல பையன் தான், தப்பான பையன்லாம் இல்லை, அவன்கிட்ட கொண்டு அந்த பேப்பரை கொடுக்குறாரு. அந்த பையன் வாங்கி வச்சு எழுத்து கூட்டி டிக்ஷனரியை பரட்டி அர்த்தம் சொல்றான். த என்றால் அந்த, சைல்டு என்றால் குழந்தை, இஸ் என்றால் இருக்கிறார்கள், அண்டு மதர் என்றால் தாயும் குழந்தையும் இருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. கடைசியில ஒரு வார்த்தை மட்டும் பெண்டிங் இருக்கு. அது என்ன வார்த்தை? வெல். வெல் என்ற இங்கிலீஷ் வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. நலம் என்ற அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் என்ன? கிணறு என்ற அர்த்தம் இருக்கு. இவன் என்ன செஞ்சுட்டான், நலம்ங்கிற அர்த்தத்தை கவனிக்காம, போச்சுங்க அவங்க மனைவி பிள்ளையும் கிணத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவர் அங்க இருந்து பதறி அடிச்சு கொண்டு அரபாடி லாரியில் ஏறி வந்து பார்க்கிறாரு, இங்க மனைவியும் பிள்ளையும் நல்லா இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த பையன் தப்பான பையனா? இல்ல. இந்த பையன் பொய் சொன்னானா? இல்ல. அப்ப எப்படி இந்த விஷயம் தப்பா கன்வே ஆகுதுன்னு சொன்னா, தப்பா புரிஞ்சான்ல, நல்ல பையன் தான், பொய் சொல்லக்கூடிய பையன் இல்லைன்னு சொன்னா கூட ஒரு விஷயத்தை தவறாக புரிவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, உறுதிப்படுத்துற வேலை முடிஞ்சு போச்சுல. ஒரு செய்தியை கேள்விப்படுறோம்னு சொன்னா உறுதிப்படுத்துங்க, உங்க லெவலில் நீங்க உறுதிப்படுத்திக்கங்க, ஒரு உறுதிப்படுத்திய பிறகு நீங்க ஒரு முடிவெடுங்க என்பது எவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்க சட்டம். இது நம்ம ஒரு சின்ன வசனமாக நமக்குரிய அறிவுரையா பார்க்க கூடாது. உலக அமைதியே இதில் அடங்கி இருக்கிறது, ஊருடைய நிம்மதி அடங்கி இருக்கிறது. இதுக்கு நிறைய ஏராளமான உதாரணத்தை நம்ம சொல்லலாங்க. 2006ஆம் ஆண்டு நாங்கள் மதரசாவிலே, கடையனூர் மதரசாவிலே படித்துக் கொண்டிருந்த காலம். அந்த நேரத்திலே பறவை காய்ச்சல் என்று ஒரு நோய் பரவியது என்று செய்தி வருது. பறவை காய்ச்சல் என்ன, கோழிக்கு எல்லாம் காய்ச்சல் வந்துருச்சு, அதை சாப்பிட்றவங்களுக்கு இந்த நோய் வரும் அந்த நோய் வரும்னு யாரோ தட்டுனா எல்லாம் ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே எல்லாத்துலேயும் செய்திகள் பரவுது. கோழியினுடைய விலை தலைகீழா மாறுது. ரொம்ப கிலோ 5 ரூபாய்க்கு வித்தார்கள். சில ஊர்களில் அந்த நோய் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஃப்ரீயா சாப்பாடாக்கெல்லாம் கொடுத்தாங்க. நாமக்கல் போன்ற பகுதிகளில் எல்லா பண்ணைகளும் அடிபட்டு போச்சு, கோடிக்கணக்கான ரூபாய்கள் நஷ்டமாகி போயிட்டு இருக்கு. அதுல இருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் போச்சு, அதை நம்பி இருக்கிற குடும்பங்களுடைய வாழ்க்கை போச்சு. கடைசியில போய் ரொம்ப மோசமா போச்சு. எங்க மசாலா பார்த்தா டெய்லி சிக்கன் தான், இல்லாட்டி வாரத்தில் ஒரு நாள் சிக்கன் போடக்கூடிய மசாலா பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்குதுல, 5 ரூபாய்க்கு கிடைக்குதுல, ஆக்கி போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக இறுதியை ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க, தமிழகத்திற்குள்ளாக பறவை காய்ச்சல் வரவில்லைன்ட்டாங்க. அதிகாரிகள் எல்லாம் ஆய்வு பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோழிக்கு கூட பறவை காய்ச்சல் கிடையாது என்று செய்தி வருது. சரி, செய்தி பின்னாடி வரட்டும், அது ஏற்படுத்தின பாதிப்பு என்ன? ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேள்விப்படுறாரு, முதல்ல ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பார்ல, இந்த பறவை காய்ச்சல் என்பதை முதல்ல ஒருத்தர் சொல்லியிருப்பான், அதை ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பாரு. அந்த கேள்விப்பட்டு உடனே தட்டிட்டார் போல இருக்கும். அப்ப அவரு சுதாரிக்கணுமா இல்லையா? ஒருத்தன் சொல்றான், இது ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு வீணான ஒரு பயத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை உண்டாக்கிறோம். கோழிக்கு நோயின்னு சொன்னா அது உலக அரசியல பெரிய மாற்றத்தை உண்டாக்கிருமே, அதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது இல்லை, தட்டி விடுறாங்க, அதுல பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அதே போல 2012ஆம் ஆண்டு விடிஞ்சா பெருநாள், நோன்பு பெருநாள். விடிஞ்சா என்ன, நோன்பு பெருநாள் கொண்டாடுறதுக்காக மக்கள் தயாராகிட்டு இருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு மைக்க போட்டு ஒரு அறிவு பண்றாங்க பள்ளிவாசல்கள்ல. நம்ம திருச்சியிலலாம் பண்ணாங்க, தமிழ்நாடு முழுக்க பண்ணாங்க. எல்லா பள்ளிவாசலும் என்ன, பெரும்பான்மையான பள்ளிவாசல்கள்ல வெளி மைக்க போட்டு, ஏன்னா நோன்பு தான் முடிஞ்சு போச்சு, பாங்கலாம் சகர் பாங்கலாம் கிடையாதுன்னு பார்த்தா மஹல்லாவாசிகளுக்கு ஒரு அறிவிப்புன்னு சொல்றாரு. என்ன அறிவிப்பு? மருதாணி வைத்த காரணத்தினால் நிறைய பேர் இறந்துட்டதா செய்தி வருது. ஆம்பூர் போன்ற பகுதிகளில், பெங்களூரு மாதிரியான பகுதிகளில் மெஹந்தி, இந்த கோன் வச்சு போடுவாங்கல்லங்க பெண்கள், அந்த கோனை பயன்படுத்திய காரணத்தினால நிறைய பேர் இறந்துட்டாங்களாம், நிறைய பேர் சீரியஸா இருக்காங்களாம்
ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துக்கிறாங்க. எங்க அறிவிக்கிறாங்க? ஒரு ரோட்ல போறவன் சொல்லியிருந்தா அது வேற. பள்ளிவாசல பேசிமாம் அறிவிக்கிறார். பள்ளிவாசலுடைய அஜர்த்து என்ன செய்யறாரு? நாங்க எங்க வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிவாசலுடைய ஒளிபெருக்கி வாயிலாக அறிவிக்கப்படுது, இந்த மாதிரி நீங்க யாராவது மருந்தை வச்சு தான் கழுவிருங்க, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்குன்னு அறிவிக்கிறார். நம்ம கூட என்ன செஞ்சோம், உணர்வுல மெகந்தியால் பரவிய வதந்தின்னு ஒரு தலைப்பு போட்டு கூட ஒரு கட்டுரை எழுதணும். அப்ப இப்படி இது எவ்வளவு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாயிரும். ராத்திரி யாரும் உங்களை விடிஞ்சா பெருநாள்லாம் ராத்திரி தூங்கி எந்திரிச்சு தானே ஃப்ரெஷ்ஷாக போய் நம்ம பெருநாள் போயெல்லாம் கேட்க முடியும். அன்னைக்கு என்ன போச்சு, நம்ம பிள்ளை எல்லாரும் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு 50 ஃபோன் வருது. எப்பா வச்சுட்டீங்களா, முதல்ல வருஷத்தை கழுவிருங்களேன், அங்கே சொல்லுங்களேன் இங்கே சொல்லுங்களேன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி முழுக்க ஒரே அலப்பறையா போச்சு. இது எப்படி வருது? ஒருத்தன் கிளப்புற செய்தியை கிளப்புறான். அப்போ இந்த வசதி நடைமுறைப்படுத்தி தான் எவ்வளோ அமைதியாக இருக்கும் நீங்கள் பாருங்க. அந்த கோழி பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மெஹந்தி பிரச்சனையா இருக்கட்டும், இதை பரப்பியவர்கள் இந்த வசனத்தை படிச்ச நிலையை வச்சு பாருங்க. அதை முதல்ல ஒருத்தர் செய்தி போவதே அவர் உறுதிப்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை கவனத்திலே கொண்டு இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு குழப்பம் தவிர்க்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு பல நாடுகளுக்கு மத்திய யுத்தங்களுக்கு கூட அது காரணமா இருக்குதா இல்லையா? பல வல்லரசு நாடுகள் ஒரு சாதாரண சாமானியப்பட்ட நாடுகளை கைப்பற்றுவதற்கு, அவர்களை அழிப்பதற்கு, அவர்கள் மீது குண்டு வீசுவதற்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் என்ன? அவதூறு தானே. அதனை பெரிய ஆயுதமா பயன்படுத்தலாம். அதை சொல்றான், அது அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது. அதனால அந்த காலத்தில் ஒரு கவிதை படிப்பார்கள். ஒரு கவிதை படிப்பான், கொஸ்டின் ஆன்சர் மாதிரி அந்த கவிதை போகும். அதில் அவன் கேட்பான், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? இவன் கேள்வி கேட்பான். அதுக்கு அவன் பதில் சொல்லுவான். இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு கத்தி, கோடாரி, கடப்பாரன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இறுதியாக இவன் சொல்லுவான், அதெல்லாம் கிடையாது, நிலை கெட்டு போன நயவஞ்சகனின் நாக்குத்தான் அது. ஒரு நிலை கெட்டு போன ஒரு நயவஞ்சகன் ஒரு அவதூறை பரப்பிட்டான்னா அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் மிக மிக கடுமையா இருக்கும். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல. குழப்பம் என்பது கொலையை விட கொடியது. ஒரு கொலைனா 1 to 1, இவனை கொலை பண்ணா முடிஞ்சு போயிடும். ஆனா ஒரு குழப்பம் என்ன செய்யும்? ஒரு கொலையோட நிக்காது. 1000 கொலைகளுக்கு, லட்சக்கணக்கான கொலைகளுக்கு, கோடிக்கணக்கான கொலைகளுக்கு கூட அதை வழிவகுக்கும். ஏன்னா ஒரு குழப்பம் என்பது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆயுதமா இருக்குது. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது? அதுக்கு முடிவு கட்டுறது அந்த வசந்த அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அப்ப ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படக்கூடிய நேரத்தில் அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை மார்க்க நமக்கு தெளிவுபடுத்தி இருக்குங்க. இது நமக்கு ஒரு தியரியாக சொல்லக்கூடிய ஒரு வசனமா இருக்கு. ஆனா இதையே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலாவும் நம்ம பார்க்கிறோம். எப்படி நம்ம பார்க்கின்றோம்? ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த காலகட்டம், அது ஹிஜ்ரி 4 ஹிஜ்ரி 5 அந்த காலகட்டங்கள் வச்சுக்கோங்களேன். பத்ரு யுத்தம், உஹது யுத்தம் முடிஞ்சு அடுத்து நடந்ததா ஹுதைபியா உடன்படிக்கை. மதீனாவிலே இருந்து சில இஸ்லாமியர்கள் நபிகள் நாயகம் தலைமையிலே 1000க்கும் அதிகமான ஆண்கள் பெண்கள் அங்கிருந்து புறப்பட்டு மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி வர்றாங்க. அந்த பயணத்தின் நோக்கம் என்ன? நம்முடைய அல்லாஹ்வுடைய இல்லத்தை போய் நம்ம அங்க போய் அல்லாஹ்வை வணங்கணும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவங்க அங்கிருந்து வர்றாங்க. இறைவனுக்கு அறுத்து பலியிடுவதற்காக சில ஆடுகளையும் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இப்படி வரக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு செய்தி பரவிடுச்சு. என்ன செய்தி பரவுது? முகமதும் அவருடைய தோழர்களும் ஆயிரக்கணக்கு, எண்ணிக்கை 5 பேர் 10 பேரும் போல இல்ல, 1000க்கு மேலங்கிறது ஒரு பெரிய நம்பரா போச்சுல்ல. அப்ப இவருடைய படை நம்மளை தாக்க வர்றாங்க, நம்மளோட சண்டைக்கு வர்றாரு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். அப்படி செய்தி பரவிடுச்சு. அது இவங்களுக்கும் தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. அதாவது நம்முடைய பயணத்தை, இறைவனை வணங்குவதற்காக நாம் அமைத்துக் கொண்ட இந்த பயணத்தை ஒரு போருக்கான பயணமாக அவங்க பார்க்கறாங்க என்று அவங்களுக்கும் செய்தி போகுது, இவங்களுக்கும் செய்தி வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல பயணத்தை நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா தவறான செய்தி பரவும் போது உள்ள போவது நல்லது கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இன்னொன்னு, அந்த தகவல் போனா பாதிப்புறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஏற்கனவே பிரச்சனையான நாடுல, ஏற்கனவே அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. பத்ரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்காங்க, உஹது போர்க்களத்தில் யுத்தம் நடந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி செய்தியோட போடுறது நல்லதா? அது ஒரு பாதிப்பை தராதா? பெண்கள்லாம் கூட இருக்கிறாங்க, முன்னேற்பாடா நம்ம போகல. அப்ப அதற்காக என்ன செய்யறாங்க? ஒரு இடத்துல அவர்கள் இருந்து கொண்டு ஒரு பிரதிநிதியை அனுப்புறாங்க. பிரதிநிதியை அனுப்பி தங்கள் பயணத்தின் நோக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நாங்க சண்டைக்கெல்லாம் வரல, சண்டை போடுற நிலையில நாங்க இல்லை,
எங்களுடைய நோக்கம் என்பது முழுக்க முழுக்க வணக்கத்துக்காக நான் வந்திருக்கோம், உம்ரா பண்ண வந்திருக்கோம். நீங்கள் எங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. நாங்கள் அவங்கள்ட்ட எந்த வம்பும் வளர்க்க மாட்டோம். நேராக போவோம், அங்கே உள்ள உம்ராவுடைய காரியங்களை முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் மதீனாவுக்கு திரும்பி போயிடுவோம், மக்காவில் தங்கவும் மாட்டோம். எங்களுடைய நோக்கம் அதெல்லாம் இல்லை என்று தங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு பிரதிநிதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவாசிகள் குறைஷிகள்கிட்ட அனுப்பிட்டாங்க. அவர் போயிடுறாரு. அதில் நிறைய இந்த சம்பவம் ஒரு நீண்ட சம்பவம். நீங்கள் இந்த சம்பவத்தை படிப்பதாக இருந்தால் சஹீஹ் புகாரியிலே 2371 இந்த 2371 என்ற எண்ணில் நீங்கள் படிச்சீங்கன்னா விரிவாக ஒரு 13-14 பக்கத்துக்கு அந்த ஹதீஸ் வரும். உதவிய உடன்படிக்கை பற்றி ஹதீஸ் வரும். அதில் நிறைய டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லாத்தையும் இங்கே சொல்றதுக்கு நமக்கு அவகாசம் இல்லை. அப்போ அப்படி செய்தியை அனுப்பிடுவாங்க. போன அந்த உஸ்மான் அவங்க தான் அனுப்பப்படுவாங்க. போனவர் வந்து திருப்பி வரமாட்டார், லேட் ஆயிரும், டிலே ஆயிரும். போனார், அதுக்குரிய நேரம் இருக்குமா இல்லையா? இப்போ இவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த பயண நேரம் இவ்வளவுனா ரிட்டர்ன் வர்றதுக்குரிய நேரம் மதிப்பீடு செய்வோம் இல்லையா? அந்த நேரம் தாண்டுது. இந்த நேரத்துக்கு உள்ள அவர் வந்து சேர்ந்திருக்க வேண்டும், ஆனால் வந்து சேரவில்லை, நேரம் ஆகி கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு செய்தி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. செய்தியும் ஒரு மாதிரியா கிடைக்குது, தப்பாக கிடைக்குது. என்ன கிடைக்குது? உஸ்மான் அவர்களை கொன்று விட்டார்கள். தூதராக அனுப்பப்பட்ட உஸ்மான் அவர்களை யார் கொலை பண்ணிட்டா? அந்த குறைஷிகள் கொலை பண்ணிட்டாங்க என்ற செய்தி ஒரு தவறான செய்தி தான். அது பின்னாடி தவறுன்னு நமக்கு விளங்குது. அந்த செய்தி வருது. பொதுவாக தூதர்களை கொல்லக்கூடாது, இது எல்லா காலங்களிலும் கடைபிடிக்கப்பட்ட ஒரு வழிமுறை. நம்முடைய தமிழக பாரதியிலையும் கூட இலக்கியங்கள்லாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாதரையும் கொல்லக்கூடாது, தூதரையும் கொல்லக்கூடாதுமாங்க. மாதர்னா பெண்கள், பெண்களை கொல்லக்கூடாது. ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை இருந்தால் கூட என்ன, அரசனுக்கும் சண்டை, சிப்பாய்க்கும் சண்டை, அப்படிலாம் நடக்கும். பெண்களை கொல்லக்கூடாதுன்னு விதி வைத்திருந்தார்கள். உலகம் முழுக்கவே இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதே போல தூதர்களை கொல்லக்கூடாது. ஒரு நாட்டில் ஒரு தூதர் வர்றாரா, அவரை கொள்ளலாம், அவரை பாதுகாப்பாக அனுப்ப வேண்டிய இந்த நாட்டுடைய பொறுப்பு. நீங்கள் இன்றைக்கும் பார்க்குறோமா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் நடக்கிறது. ஈரானுடைய தூதரகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரபுலகத்தில், ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்குது. என்ன பண்ணாங்க? தூதரகத்தை காலி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொலை பண்ணுறது இல்லை. தூதரை என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணிடக்கூடாது. தூதரை பாதுகாக்க வேண்டியது அவர் எந்த நாட்டுக்கு போனாரோ அந்த நாட்டுடைய பொறுப்பாக இருக்கும். அப்போ அவரை கொலை பண்ணாருன்னு சொன்னால் அது ஏற்புடையது கிடையாது, கண்டிப்பாக யுத்தம் தான். தூதர் மேலே கை வச்சாங்கன்னு சொன்னால் அங்கே பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பையத்தெல்லாம் பண்ணுறாங்க. அதான் பையத்துர் ரில்வான்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்துக்கு அடியில் தான் அந்த பையத்து நடக்கிறது. அதை பற்றி நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் ஆனால் முடிவெடுக்கவில்லை, ரெடி பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு, இது எண்ணங்களை நம்ம உறுதிப்படுத்தலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ரெடி ஆகிக்குவோம், மையத்து பண்ணுங்க. ஒரு வேளை அப்படி கொல்லப்பட்டு இருந்தால் நீங்கள் சண்டையிடுவீங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை உயிரை கொடுப்பீங்களா என்றெல்லாம் கேட்கப்பட்டு அதுக்கு அவங்க உத்தரவாதம் அளித்து பையத்தெல்லாம் பண்ணிட்டாங்க. இறுதியாக உஸ்மான் அவங்க திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து அந்த குறைஷிகளுடைய பிரதிநிதிகளும் வந்தாங்க, ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது, அந்த போரெல்லாம் இல்லை என்று அவங்க திரும்பி போயிடுறாங்க. அப்புறம் பல விஷயங்கள் நடக்குதுன்னு. இந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்பட்டு இருந்தால், கொல்லப்பட்டார்னு செய்தி வந்து கொண்டுட்டாங்களா, எல்லாரையும் வெட்டு, எல்லாரும் ஊருக்குள்ள பூந்து அடி அப்படின்னு போயிருந்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெடி ஆகுறாங்க, ஆனா முடிவெடுக்கவில்லை. செய்தி வரட்டும், இறுதியா வரட்டும், ஒரு நாள் ஆனா 2 நாள் ஆனா பரவாயில்லை, உறுதியான செய்தி வரட்டும், வந்த பிறகு நம்ம முடிவு கொலை தான் பண்ணிட்டான்னா யுத்தம் தான், ஆனா கொலை பண்ணாம கூட இருக்கலாம் இல்லையா என்று காத்திருந்து அந்த இக்கட்டான நெருக்கடியான நேரங்களில் கூட ஒரு செய்திக்காக வேண்டி காத்திருந்தாங்களே. இதுக்காக வெயிட் பண்ணுமான பலர் அவசரப்படுவாங்கல்ல. நீங்களே பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் சில விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கும் போது சுற்றி இருக்கிற மக்கள் அவசரப்படுத்தாங்க. எப்பா இதுக்காக வெயிட் பண்ற, வாப்பா போவோம்பான்னு அவசரப்பட்டுக்கிட்டே சில கேரக்டர்கள் நீங்கள் பார்த்துருப்போம். அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருப்பா, அவசரப்படாத, செய்தி வரட்டும், தெரியட்டுமே என்று அந்த உண்மைக்காக அந்த முடிவுக்காக காத்திருந்தாங்க பாருங்க. அதுதான் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைங்கிறது. அதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஒருத்தவங்க செய்தியை கொண்டு வந்தான்னு சொன்னா என்ன செய்யுங்க, அதை உறுதிப்படுத்துங்கள், உறுதிப்படுத்தாம நகர்ந்துடாதீங்க. அதை நீங்க நகர்ந்தீங்கன்னு சொன்னா பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதான் அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்றான். ஒரு விஷயத்தை நீங்க உறுதிப்படுத்தாம அறகுறையா விளங்கி கொண்டு, அறகுறையா புரிந்து கொண்டு, அதுல நீங்களாக ஒன்றை வந்து யூகித்து கொண்டு அதை நோக்கி நீங்க போனீங்கன்னு சொன்னா அதுல வரக்கூடிய விளைவுகள் மோசமாக இருக்கும், உங்களுக்கு பாதகமாக இருக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். கடைசியில் என்ன,
கவலைப்படுறது, அவசரப்பட்டமே, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோ, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ என்று பின்னாடி என்ன செய்வோம், நம்ம கவலைப்படுவோம். ஆனால் நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிடும். நடந்து முடிஞ்ச பிறகு கவலைப்பட்டு அதை நம்ம திருப்பி மாற்ற முடியுமா? அது ஏற்படுத்திய விளைவை அது ஏற்படுத்தி விடாதா? இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சட்டங்க இந்த சட்டம். ஹதீஸ் கலைக்கும் ரொம்ப அடிப்படையான ஒரு சட்டம். ஒரு செய்தி கிடைக்குதுன்னா அந்த ஆளுடைய ரூட் எடுக்கிறது. அவர் யாரு, அவர் நம்பகமானவரா, அவர் பொய் சொல்லக்கூடிய வழக்கமுடையவரா என்று எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த செய்தியை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஹதீஸ் கலையிலையும் இந்த ஹதீஸ் நம்ம இந்த வசனம் நமக்கு பயன்படுது. நம்முடைய அடிப்படை வாழ்க்கையிலுமே பல விஷயங்களை முடிவு செய்வதற்கு யூகத்தை நோக்கி நம்ம போயிடக்கூடாது. இந்த வசனத்துடைய கருத்து என்னன்னு சொன்னா, யூகம் கூடாது என்பதுதான். ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம், செய்தி வருது, அது ஒரு தகவல் தான். அது நம்முடைய யூகமாகவோ இன்னொருத்தருடைய யூகமாகவோ இருக்கலாம். அது யூகம் இல்லைன்னு எப்போ ஆகும்? அதை உறுதிப்படுத்தும் போது யூகம் இல்லைன்னு ஆகும். இஸ்லாமிய மார்க்கம் யூகத்தை பத்தி நமக்கு சொல்லுதா இல்லையா? நபிசாசம் அவங்க சொன்னாங்க, இன்னல் லன்ன அக்தபுல் ஹதீஸ், யூகம் என்பது மிகப்பெரிய பொய்யாகும். ஒருத்தர் ஒன்று நினைக்கிறாரு, நம்மகிட்ட அந்த பலகீனங்கள் சில பேர்கிட்ட இருக்கு. நம்முடைய யூகங்களை எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வடிவம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயம் நடந்திருக்கும், இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு நினைச்சு விட்டா பரவாயில்லை, அதை நினைச்சதை நோக்கியே ஃபாலோ பண்றது. அது அப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான், அது அப்படித்தான் சொல்லி ஒரு கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யூகம் என்பது மிகப்பெரிய பொய்யினாங்க. இன்னல் லன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷையன், குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். ஊகம் ஒருபோதும் உண்மையை தேவையற்றதாக்காது. ஊகம் தான் உண்மை, உண்மைதான். ஒருத்தர் நினைச்சதுனால அது உண்மையாயிட முடியாது. உறுதிப்படுத்து, வெயிட் பண்ணு, அந்த நேரம் வர வரைக்கும் காத்துருங்க, அதை நீங்க ஃபைனல் பண்ணுங்க என்கிற இந்த தகவல்கள் எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய ஒன்றாக குடும்ப வாழ்க்கைக்கு இந்த வசனத்தில் பயன்பாடு இருக்கு. ஒரு குடும்பம் இருக்கு, கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்யோன்யமாக பரஸ்பரமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் இது பார்த்தா பிடிக்காது, என்ன செய்வான், டக்குன்னு ஒரு பொய். அதுக்கு தான் ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கிறாங்களே. இந்த பொய் பரப்புறதுக்கு செல்ல பொய்க்கு நிறைய செல்ல பெயர் உண்டு. உடான்ஸ் அப்படிங்கிறாங்க, புழுகிறதுங்கிறாங்க, டூப்புங்கிறாங்க, இன்னும் என்ன உருட்டுறதுங்கிறாங்க. எத்தனை விதமான வார்த்தையா இருக்கு, செல்ல பேர் வச்சிருக்கிறாங்கிறீங்க. ஒருத்தன் ஒரு உருட்டு உருட்டி விட்டுருவான். என்ன உருட்டு? இந்த மனைவியை பற்றி உள்ள தவறான தகவலை இந்த கணவருடைய இதுக்கு போற மாதிரி ஒன்று சொல்லி விட்டுறது. அப்ப இவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இவருடைய பார்வை அப்படியே மாறிடும். யதார்த்தமாக பார்த்த அந்த வாழ்க்கை பார்வை மாறி அப்படி தவறாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவ பண்ற ஒன்றுமே தப்பாவே தெரிய ஆரம்பிக்கும். கடைசியில் பார்த்தாச்சுன்னா அவங்க மன வாழ்க்கைக்குள்ளே மிகப்பெரிய சிதைவு ஏற்படுவதை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும். ஒரு ரெண்டு முதலாளிக்கு தொழிலாளிக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமையை இது உடைச்சிரும். அப்ப இந்த விஷயம் என்பது மனித குலம் மிக மிக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய, தன்னுடைய உள்ளத்திலே வைத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு வசனமாக இந்த வசனம் இருக்குது. ஒரு விஷயம் கேள்விப்படுறோமா, உறுதிப்படுத்துங்க, அதை நீங்க உண்மையானு பாருங்க, ஊகத்தில் நீங்க போயிடாதீங்க. அறகுறையா முடிவெடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னா அதுல ஒரு பாதிப்பு இருக்கு, அது நாளைக்கு விளைவை தரும், நீங்க வருத்தப்பட்டு போயிருவீங்க. அதனால செய்யறதுக்கு முன்னாடி நீங்க சிந்தித்து செயல்படுங்க என்பதை மிக அற்புதமான முறையிலே இந்த வசனம் நமக்கு உணர்த்தி காட்டி இருக்கின்றது. இந்த வசனத்திலிருந்து பெறக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கு. ஹதீஸ் கலையில் இந்த வசனம் பயன்படுது, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுது, எல்லாவற்றுக்குமே மிக சிறந்த ஆதாரமாக இந்த வசனம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து பெறக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து இந்த விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் யூகத்தோடு நாம் பயணித்து விடக்கூடாது. ஒரு செய்தி வருதுன்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக ஒரு பாவிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தால் அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை கவனத்திலே வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். வல்ல இறைவன் நம்ம அனைவருக்கும் அந்த சிறப்பான விழிப்புணர்வை, ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நிறைவு செய்கின்றேன். வாஹ்ருதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.